Mohatechintamil நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நேம் வந்து பிரைன் ட்ரைனிங் பசில் கேம் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான பசில் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம மூளைக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான பசில் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இதுக்குள்ள இருக்கு. ஒரு சில கேம்ஸ் எல்லாம் நான் விளையாடி பார்த்தா நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறதுன்னு கூட தெரியலங்க. ஒவ்வொரு கேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்க ஆயுசு முழுக்க விளையாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பட் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலும் மேலும் நீங்க மெருகேற்றணும் இந்த கேம்ஸ் மூலமா நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து Carinfo அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு அப்ளிகேஷன் பற்றி சொல்ல போகிறேங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது வந்து Carinfo. ஆடியோ வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓனரோட டீட்டெயில்ஸ் மொத்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அந்த வெஹிக்கிள் டீட்டெயில் அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. அது மொத்த தகவலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியப்படுத்தும். அதே மாதிரி லைசன்ஸ் டீட்டெயில் மற்றும் லைசன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அதுக்கான தகவலும் இதிலே பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த Carinfo அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாதுங்க. மேலும் நீங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்லை வந்து நீங்கள் கார் விற்கணும், இல்லை பைக் விற்கணும், இல்லை பைக் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க அப்படின்னாலுமே இதுக்குள்ள எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கே நீங்களே பார்க்கலாம். ஸோ கார் இன்சூரன்ஸும் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், பைக் இன்சூரன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து டூ வீலர்ஸ் மற்றும் நியர்பை பிளேசஸ் என்ன இருக்குது, ஆர்சி சர்வீசஸ், ஆக்சிஸ் சர்வீஸ் மற்றும் டாப் சர்வீசஸ் என்ன இருக்கோ எல்லா தகவலுமே A to Z உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனுங்க. நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் கூட வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து லக்ஸ் ஐகான்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ தான். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெய்டில் கொடுத்துருக்கணும். பட் நம்ம கலர்ஃபுல்லாக பெய்டு இல்லாமல் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் வந்து டார்க் வால்பேப்பர்ஸ் இங்கே பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா இது மாதிரி கலர்ஃபுல் ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களோட மொபைலுக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தாக நம்ம வந்து இதோடைய வால்பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தாக இந்த வால்பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஐகான்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஃபுல்லான வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணுறதும் இந்த வால்பேப்பர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஐகான்ஸ் மற்றும் வால்பேப்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன். அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து போட்டோ பபிள் வால்பேப்பர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இதுக்குள்ள போயிட்டு போட்டோ பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள உங்களுடைய போட்டோஸ் பார்த்தா நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா லைவா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மூவிங்லேயே இருக்கும். வால்பேப்பரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே இதோடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 6லேருந்து 8 பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் உள்ள போயிட்டு அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த ஐகான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்க சொல்லி கேட்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக ஆட் ஆகிடும். இது மாதிரி சிம்பிளாக டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க, ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும், லைவ் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து Whatsaga. நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வி, உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, லாங் ஸ்டேட்டஸ் வீடியோஸுக்கு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. இந்த ரெண்டுத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் தாங்க ஆன்சர். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு எந்தெந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆனது ஆகிடும். நீங்கள் 15 செகண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. எஸ், லாங் ஸ்டேட்டஸ் வீடியோஸுக்கு இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கிறதா இருந்தால் இருக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ கேலரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து சேவ் வைக்க போகிறீங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி அது உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது நான் ரொம்ப நாளாகவே நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு ரொம்ப நாளாகவே நான் வந்து சஜஷன் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனவே guys வீடியோவை கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மோஸ்ட்லி இன்னைக்கு நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஆப் சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோக்கு மறக்காம நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நானும் நன்றி. வணக்கம்.